எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பிரேரணை பார்க்கலாமா? பிரேரணை அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பரமாத்மா எங்கே இருக்கார்? சாந்தி தாமத்தில் இருக்கார். ஓகே, நம்ம பக்தியில் என்ன படிச்சிருக்கோம்னா, சிவன் நெற்றிக்கண் திறந்து அழிச்சிட முடியும் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். அவர் அங்கேருந்து வரவே வேண்டதில்லை, எங்கே இருந்தாலும் நெற்றிக்கண் திறந்து முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கலிகாலம் நடக்குது, களி முத்திட்டு இருக்கு, அடுத்து சத்தியுகம் வரணும், பரமாத்மா வந்து அங்கேருந்தே களி முடியட்டும் அப்படின்னா டக்குன்னு களி முடிஞ்சிடும், சத்தியுகம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்படியெல்லாம் நம்ம பக்தியில் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ரியலாக அப்படி நடக்கிறது கிடையாது. பரமாத்மா அங்கிருந்து இறங்கி வரார், சாந்தி தாமத்திலிருந்து இறங்கி வரார். 36 லேக்ராஜ்ன்ற ஒரு பெரிய ஒரு உடம்புல வராரு. அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறாரு. அவருடைய உருவத்தின் மத்தியில் போய் உட்காந்துக்கிறாரு. அங்கிருந்து கிளாஸ் எடுக்கிறாரு, இந்த ஞானத்தை சொல்லித்தராரு. அது ராஜயோகம்னு சொல்கிறோம். இதில் மன்மனாபவன் ஒரு மந்திரம் சொல்லித்தரார். தன்னை ஆத்மான்னு புரிந்து பரமாத்மாவை தந்தையை நினைவு செய்தால் பாவம் போகும்னு சொல்லித்தரார். கரெக்டாக? இந்த 1969 இந்த பிரம்மான்றவர் கர்மாத்தீத் ஆகிறாரு. அதுக்கப்புறம் தாதி குல்சார் அப்படின்றவங்க உடம்புல வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் உடம்புல வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இப்படி தான் பண்ணுறார். பரமாத்மா பிரேரணை செய்வதில்லை. அங்கிருந்தே எண்ணங்கள் மூலமாக இது முடியட்டும், அது சரியாகட்டும் அப்படி செய்வது கிடையாது. ஸோ பிரேரணைன்றது கிடையாது. உட்கார்ந்த இடத்துலேருந்தே மேஜிக் பண்ணுற வேலை பரமாத்மா பண்ணுறது கிடையாது. நேரடியாக இறங்கி வருகிறார், தன்னோட குழந்தைங்களை பார்க்க வருகிறார். புரியுதுங்களா? பிரேரணைன்னா புரியுதா? உட்கார்ந்த இடத்துலேருந்தே மேஜிக் பண்ணால் அது பேர் பிரேரணை. எண்ணங்கள் மூலமாக மாற்றங்கள் வர வைக்கணும்னு நினைக்கிறது பிரேரணை. இதெல்லாம் பரமாத்மா பண்ணுறது இல்லை, ப்ராக்டிக்கலாக இறங்கி வருகிறார். இந்த விஷயங்களை நம்ம பக்தியிலே பார்க்கலாமே. அப்படி தான் நடந்திருக்கு. பக்தியில் என்ன நடக்குது? நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ராமாயணத்தை எடுத்துப்போமே. ராமாயணத்தில் ராவணனோட அட்டகாசம் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில, அந்த அளவுக்கு கொடுமைகள் நடக்குது ராவணனுடைய ஆட்சியில். அப்போது எல்லாரும் போய் தேவர்கள் எல்லாம், ஏன்னா எப்போ கஷ்டப்படுறதும் தேவர்கள் தான் கஷ்டப்படுவாங்க, நேராக விஷ்ணுக்கிட்ட போய் முறையிடுறாங்க. இப்போ விஷ்ணு பிரேரணை செய்கிறதா இருந்தால் என்ன பண்ணிருக்கணும்? உட்கார்ந்த இடத்துலேருந்தே இந்த சங்கு சக்கரத்தை விட்டுருக்கணும், ராவணனை கொண்டு இருக்கணும். அப்படி பண்ணுறதில்ல. என்ன தெரியுமா சொல்கிறார் அவர்? ராவணனோட கொடுமை அதிகமாகலை, நான் ஒரு பிறவி எடுக்கிறதுக்குன்றார். அப்போ எல்லாரும் போய் நாரதர்கிட்ட போய் முறையிடுறாங்க. என்னது அவரோட கொடுமை எங்களாலே தாங்க முடியல, இன்னைக்கு கொடுமை அதிகமாகலைன்னு. அப்போது நாரதர் சொல்கிறார், நான் பார்த்துக்கிறேன். நேராக ராவணனோட சபைக்கு போகிறார். ராவணன், இந்த நாரதருக்கு மட்டும்தான் எல்லா சபைக்கும் போக முடியும், எல்லாரும் அவரை வரவேற்பாங்க. அப்போது ராவணன்கிட்ட போய் நாரதர் சொல்கிறாரு, இந்த 9 கிரகங்கள் இருக்காங்கல்ல, இவங்க தான் மக்களுடைய என்ன சொல்கிறது ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுறவங்க. அதனால் இவங்க வந்து தலைக்கணம்போட சுற்றின்னு இருக்காங்க. இந்த கிரகங்கள் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கேன்னு சொல்கிறார். நாரதர் சொல்லிட்டாரா, உடனே போய் புஷ்ணு வந்துடுறாங்களா. எல்லாரையும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ராவணனோட சிம்மாசனம் அப்படின்னு ஒரு படிக்கட்டு ஏறி போனோம், அது மேலே தான் அவரோட சிம்மாசனம் இருக்குது. இந்த ஒரு படிக்கட்டுலேயும் ஒவ்வொருத்தரையும் படுக்க வச்சு அவங்க முதுகில் கால் வச்சு ஏறி அந்த அரியாசனத்தில் போய் உட்காருவார். யார்? ராவணன். அப்போ நாரதர் வந்து இங்கே வந்து பார்க்குறாரு இந்த காட்சியை. அப்போ ராவணன் சொல்கிறான், நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், எல்லாரையும் படுக்க வச்சிட்டேன், மெச்சிட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போது நாரதர் சொல்வார், நீ பண்ணதெல்லாம் கரெக்டு, ஆனால் நான் சொல்கிற மாதிரி ஒன்று பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிற இந்த நவகிரகத்தில் ரொம்ப மோசம் இந்த சனி தான், அவனுக்கு தான் அகங்காரம் ரொம்ப ஜாஸ்தி, அவனை மட்டும் திரும்பி படுக்க சொல்லு. அதாவது அவன் நெஞ்சில் நீ கால் மேய்ச்சி போகணும், அதை நான் பார்க்கணும். அப்போ ராவணன் சொல்லுவான், நீ திரும்பி படு. அப்போ காலை வச்சு நெஞ்சில் காலை வச்சுட்டு மேய்ச்சிட்டு போகிற மாதிரி. என்ன விஷயம்னா, சனி நேரடியாக பார்த்தா அவனுக்கு அழிவுகாலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ராவணனுக்கு அழிவுகாலம் ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் கதைங்க, நடக்கலை. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, கதையில் கூட பிரேரணை நடப்பதில்லை. அதாவது அவங்க உட்கார்ந்த இடத்துலேருந்து சங்க சக்கரத்தை விட்டு காலி பண்ணலை. இது ஒரு எபிசோடா? ராமாயணத்தில் வேற ஒரு எபிசோடு என்ன? தசரதன், அவனுக்கு 3 மனைவிகள் இருக்காங்க, ஆனால் அவன் குழந்தைய பத்துக்கல, ஜாலியாக வாழ்ந்துனாகிறான். தசரதனுக்கு ஒரு பையன் பிறக்கணும், அவன் ராமன், அவன் தான் ராவணனே அழிக்கணும். ஓகே, இவன் குழந்தைய பத்துக்கல. அப்போ எல்லாரும் போய் தேவர்கள் எல்லாம் போய் நாரதர்கிட்ட தான் பண்ணிக்கிறாங்க.
இவர் எப்போ குழந்தை பார்த்துக்கிறது, இவர் எப்போ வளர்றது, இவர் எப்போ ராவணனை அழிக்கிறது, அவர் பார்த்தா குழந்தை பார்த்துக்கிற இன்ட்ரெஸ்ட்லேயே இருக்க மாதிரி தெரியலையே. அப்போது என்ன பண்ணுறாரு, நாரதன் திருப்பி தசரதன் கிட்ட போகிறார். தசரதன் அப்படிப்பட்ட ஒரு மகாராஜா, அவனை வந்து தேவேந்திரர்களோட சபையிலேயே கூப்பிட்டு வந்து பேச்சுக்கலாம் உரையாற்றுறதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. அப்படி இந்திர சபைக்கெல்லாம் போயிட்டு வருவான். யார்? தசரதன். அப்போது ஒரு வாட்டி நாரதர் போய் தசரதன்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் போய் பேசிட்டுலாம் வரீங்கல்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அப்படிப்பட்ட மகாராஜா, அதனால் எனக்கு ஒரு வெகுமதி மாதிரி கொடுக்குறாங்க, அதனால் நான் போய் பேசிட்டு வரேன். நீங்கள் தான் சொல்லிக்கணும் அது வெகுமதின்னு, ஆனால் நீங்கள் போய் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே நடக்கிற காட்சி என்னன்னு தெரியுமா உங்களுக்குன்னு. தசரதன் இப்போ என்ன நடக்குது வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறார். அப்போ பயங்கர ராஜ மரியாதைலாம் கொடுக்குறாங்க. சரி நான் கிளம்புறேன்னு கிளம்பும்போது நாரதர் சொல்கிறார், இங்கே வாங்க, இங்கே ஒளிஞ்சு நிற்கலாம், என்ன நடக்குது பாருங்கன்னு. அந்த சபையே தண்ணி ஊற்றி மாப் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்களா உங்களுக்கு கிடைச்ச மரியாதை பார்த்தீங்களா அப்படின்னு. தசரதனுக்கு சமக்கம் வந்துடுது. கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நான் அவமதிக்கிற மாதிரி ஏன் பண்ணுறாங்க? அதுக்கு நாரதர் சொல்கிறார், உனக்கு புத்திர பாக்கியம் கிடையாது, அதனால் இந்த சபையில் இப்படி ஒரு மரியாதை இப்படி பண்ணுறாங்க, உனக்கு வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு நீ போனதுக்கப்புறம் பண்ணுறாங்க. ஓஹோ, அப்போது இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும்? நான் குழந்தை பார்த்துக்கணும், அவ்வளோதானே, உடனே பார்த்துக்கிறேன்னு கடற்கடனே ராமன், லக்ஷ்மணன், பரதன் இல்லை அவங்க 4 குழந்தைங்கள பார்த்துக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், ரெண்டுமே பேலன்ஸ்ட் ஆக்ட். கதைக்குபடியே ஒரு சைடு பாவம் ஏறணும், ஒரு சைடு அந்த பாவம் அழிக்கிறதுக்கான ஒரு ஆத்மா வந்தாகணும். இது கதை தான். ஆனால் அதுலேயும் பாருங்களேன் எவ்வளோ பேலன்ஸாக கொண்டு போகிறாரு. இதே தான் மகாபாரதத்துலேயும். கிருஷ்ணன் பிறக்கணுன்னா கம்சனோட கொடுமை அட்டகாசம் ஜாஸ்தியாகணும். நேரடியாக கிருஷ்ணன் பிறந்த மாதிரி கதை காமிச்சிருக்கலாம். ஆனால் கிருஷ்ணனோட அம்மாவுக்கு பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களையும் ஒவ்வொன்றா கம்சன் கொன்று கடைசி 8வது குழந்தைய கிருஷ்ணன் பிறக்க வேண்டியிருக்கு. கரெக்டாக? அப்போ இவ்வளோ பாவங்கள் கூடணும் ஒரு அழிவு நடக்கிறதுக்கு. பரமாத்மா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், நம்ம 33 கோடி பேர் இந்த சிஸ்டமில் வருவோம், யோகா பண்ணுவோம். நம்ம எல்லாருக்குமே இப்போ எல்லாருக்குமே கலைகள் வந்து 4, 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 12 தாண்டி போகணும். ஏன்னா 12 தான் பேஸ். எதுக்கு? திரேதாயுகத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணுறதுக்கு. இந்த யோகா பண்ணி நம்ம அதை அடைஞ்சிருவோம். அப்போ 16 கலை அடைய வேண்டியவங்க 14க்கு மேலே இருக்கணும் சத்தியுகத்துக்குள்ளே போகிறதுக்கு. அப்போ சத்தியுகத்துக்குள்ளே போகிறவங்க மொத்தம் 3 கோடி பேர். அப்போ 3 கோடி பேருக்கு 14 கலை அண்ட் அபோவ் வரணும். முதல் நாளில் வர்றவங்க 9 லட்சம் பேருக்கு 16 கலையும் அடைஞ்சிருக்கணும். இதெல்லாம் ரெடியாகி வரணும். அதுக்காக தான் இந்த காலம் வெயிட்டிங். பரமாத்மா சொல்கிறார், இந்த உலகத்தை விநாசம் செய்யக்கூடியவர்கள்கிட்ட ஆயுதங்கள் ரெடியாக இருக்குன்றார். அவங்க எப்பவுமே ரெடி ஆகிட்டாங்க. இன்றைக்கி நினச்சா அடுத்த செகண்ட் உலகத்தை காலி பண்ண முடியும், விநாசம் உருவாக்க முடியும். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? ப்ரெசிஷன் பண்ணுறாங்க. ப்ரெசிஷன் என்ன? அக்யூரேட்டாக இந்த இடத்துல போய் ஒரு விநாசம் பண்ணுறதுக்கான ஆயுதங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. வெளியே இல்லாமல் நம்ம சரீரம் விடுற மாதிரி ஆயுதங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரெடி, நம்ம ரெடி இல்லை. பரமாத்மா சொல்ல, இப்போ நீங்கள் ரெடி ஆகணுன்ற. இப்போ நம்மளதில் எப்படி இருக்கோம்? 36 வரைக்கும் டைம் இருக்குல்ல, பொறுமையாகிக்கலாம், எனக்கு பெரிய ஆசைலாம் இல்லை, திரேதாக்கு கடைசிக்கு வந்தால் போதும், இப்படின்ற நிலைமையில தான் இருக்கிறோம். 5 விகாரம் ஃபுல்லாக ஜெயிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இந்த பூனைக்கு மணி கட்டுறது யாருன்ற கான்செப்ட்லேயே தான் நம்ம இருக்கோம். அதாவது உலகத்து ஃபுல்லாக நியூஸ் போய் ஆகணும். என்ன நியூஸ் போகணும்? நான் ஒரு ஆத்மா, தந்தை பரமாத்மா, அவரை நினைவு செய்தால் பாவம் போகும். இந்த நியூஸ் உலகத்தில் இருக்க எல்லா ஆத்மாவுக்கும் போகணும். யார் சொல்லுவா? எல்லாரும் நினைக்கிறாங்க. அடுத்தவர் சொல்லுவார், இவர் வருவார், யூரோப்லேருந்து யாரோ ஒரு பெரியவர் வருவார், பரமாத்மா பாணியில் சொல்லியிருக்கிறார். அந்த ஆள் வர்றதுக்காக காத்துன்னு உட்காந்துன்னு இருக்கோம். அப்படி இல்லைங்க, நம்ம வேலை அது. 63 ஜென்மமாக நம்ம பக்தி பண்ணியிருக்கோம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த மாதிரி கோயில்கள் கட்டியிருப்போம், பரமாத்மான அன்பை உலகத்துக்கு பரிமாறி இருப்போம். 63 ஜென்ம பக்தியில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்? பரமாத்மா தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அவரை பற்றி நியூஸ் உலகம் ஃபுல்லாக சொன்னோமா? கொடுத்துருக்கோமா? நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்தளவு பண்ணிடணுன்றான். இப்போ பிரம்மகுமாரீஸ்வரர் அங்கங்கே நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உலகம் ஃபுல்லாக நிகழ்ச்சி நடந்துனுங்க. ஏன்? டைம் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய நேரம் ஆகிடுச்சு. இந்த வீடியோ போடுறதோடைய நோக்கம் கூட அதுதான். தமிழ் பேசுகிறவங்க உலகம் ஃபுல்லாக ஒரு 7 கோடி பேர் இருக்காங்க. இந்த 7 கோடி பேருக்கும் எப்படியாவது நியூஸ் போயிடணும். அதுதான் இந்த யூடியூப் போடுறதோடைய நோக்கம். எத்தனை பேர் கேட்பாங்கன்னு தெரியாது.
நோக்கம் அதுதான், உயர்ந்த நோக்கம் தான். எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும் அப்பா வந்துட்டாருன்னு. அதுதான் இதோடைய நோக்கம். சரி, இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சுக்கிட்டது, பரமாத்மா பிரேரணை செய்வதில்லை, அங்கிருந்துங்கனே மேஜிக் பண்ணுறது கிடையாது. நேரடியாக இறங்கி வருகிறார். யாருக்காக? குழந்தைகளுக்காக வருகிறார். அவர்களை உயர்த்துவதற்காக வருகிறார். அவர்களுக்கு சத்தியுகம் தருவதற்காக வருகிறார். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.